அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மாநிலமும் இப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டதில்லை. நிதிநிலை அறிக்கைன்ற மணி இது வந்து தமிழ்நாடு எக்கனாமிக்கோட பட்ஜெட் என்ன நிலமையில் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதில் மொத்தம் 37 பாயிண்ட் இருக்குது. அந்த 37 பாயிண்ட்டையும் நம்ம தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். ஏன்னா எக்ஸாம் வைஸாக பார்க்கவே என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இதுலேருந்து எக்ஸாமில் பாயிண்ட் ஒரு மார்க்கில் 2 மார்க்குக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம 3 பாயிண்ட் மொத்தம் 3 வீடியோவை போடுறோம். மொத்தம் ஃபஸ்ட்டு இதில் வந்து 10 பாயிண்ட்டு, செகண்டில் 10 பாயிண்ட்டு, தேர்டு 10 பாயிண்ட்டு. ஏன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கனால இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். மொத்தம் 3 பாட்டாக வரும். இது தெளிவாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நீ வரப்போகிற குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஹெட்டிங் பாருங்கள். ஹெட்டிங் என்னது அப்படின்னா, எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. இந்த இதில் வந்து மொத்தம் 37 பாயிண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைப்போம். தமிழ்நாடு எக்கனாமி இன் 24-25 பேஸ்டு குளோபல் ஹெட்லைன்ஸ் வித் இட்ஸ் இனிஷியேட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 35 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது உள்ளே வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 4-5 இருக்கும், மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானால. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2024-25ஆம் ஆண்டில் வந்து தமிழக பொருளாதாரம் உலகளாவிய பின்னடைகளை சந்தித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இது தேவையில்லை, இதனால் பார்த்துங்க. தமிழக பொருளாதாரம் என்ன பண்ணுது அப்படின்னா, உலகளாவிய பொருளாதார பின்னடைவை சந்திச்சிச்சு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, குளோபல் ஹெட்லைன்ஸ் வித் இட் இனிஷியேட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து. இந்த பாயிண்டோட மீனிங் என்ன அப்படின்னா, தமிழக பொருளாதாரம் வந்து பின்னடைவை சந்திச்சு. எப்படி அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனி இருக்கும்ல, கம்பெனியோட உற்பத்தி குறையிறது. இந்த குளோபல் ஹெட்லைன்ஸோட மீனிங் வந்து என்னென்னா, கம்பெனியோட உற்பத்தி குறையிறது. இந்த மாதிரி உற்பத்தி குறைஞ்சனால பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் வந்து இங்கே இதுவும் பாதிக்கப்பட்டுச்சு, தமிழக பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு. இது வந்து என்னது அப்படின்னா, இது ஒரு காரணம் மட்டும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எப்படியெல்லாம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இந்த குளோபல் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற நல்லா பார்த்துக்குங்க. இந்த குளோபல் ஹெட்லைன்ஸ் அப்படின்ற வந்து அந்த நிறுவனங்களோட உற்பத்தி, அதாவது கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியோட உற்பத்தி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போல்லாம் அந்த வாய்ப்பு இந்த பொருளாதார பின்னடைவு ஏற்படுற வாய்ப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, பேண்டமிக், தொற்று நோய், கோவிட், இந்த மாதிரி தொற்று நோய்கள். அடுத்து வந்து என்னென்னா, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது கப்புள்டு வித் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன். ஒன்றும் இல்லை, இந்த ரஷ்யா உக்ரைன் போர், இந்த மாதிரி போர்னாலையும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், தீவிர வானிலை மையம். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, வெள்ளம் திடீர்னு அதிகமான மழை வந்து திடீர்னு பெஞ்சு அதிக வெள்ளம் வந்து பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் பொருளாதாரத்தை வந்து காரணத்தை ஏற்பட்டுச்சு. இது ஃபுல்லாக எதில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, எரிசக்தி மற்றும் உணவுத்துறையில் வந்து பெரும் நெருக்கடிகளை தூண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லி வச்சாங்கன்னா, அந்த எக்கனாமிக் நிறுவனத்திலேருந்து அந்த உற்பத்தி குறையிறது. ரெண்டாவது வந்து பேண்டமிக்கு, அது கப்புள்டு வித் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். இந்த 3 ரொம்ப முக்கியமானது. தொற்று நோய், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுடன் இணைந்ததுனால அந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப குறைஞ்சி. இதனால் எது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எரிசக்தி மற்றும் உணவுத்துறையில் நெருக்கடிகளை தூண்டியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து 3வது என்னென்னா, இப்படி இருந்தனால நம்மளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. எதுக்கெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 3ஆக இது ஒரு பாக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு எக்கனாமி, அடுத்து இந்தியா, அடுத்து வந்து டிஎன்னு சொல்லி இப்படி போட்டுக்குங்க. புரியுதா? இதை ஒரு பாக்ஸ் சொல்கிறேன். அந்த பாக்ஸ் இப்படி ஒரு பாக்ஸை போட்டு இப்படி போட்டுக்குங்க. சரிங்களா? இது வந்து இயர்ஸ் 2023, 24, 25 போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு லெவலில், நேஷ்னல் லெவலில், தமிழ்நாடு லெவலில்
இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் பண்ணி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2023-24 என்னது இது பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருந்துச்சு, 2023-24 இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் எவ்வளோ இருந்துச்சு, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்துச்சு, அடுத்து 24-25 நான் வேர்ல்டு லெவலில் நேஷ்னல் லெவலில் தமிழ்நாட்டில் லெவலில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, அப்புறம் நீங்கள் எழுதும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக பொருளாதாரம் இது இங்கிலீஷ். த குளோபல் எக்கனாமி போஸ்டட் ரியல் growth rate ஆஃப் 3.3% இன் 2023. 2023 குளோபல் எக்கனாமி போஸ்டட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 3.3% தான் இருக்குது. 3.33% 2023. அதுவே இந்திய எக்கனாமி ரெக்கார்ட் பண்ணுது என்ன பண்ணுதுன்னா 7.61% இருக்குது 22-23. 23 வந்து 23-24 வந்து 9.19% இருக்குது. 24-25 வந்து 6.48% இருக்குது. இந்த 22-24 தான் அந்த 6.8448 இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அடுத்து அந்த அரசியல் பதற்றம், தீவிர காவல்நிலை, இதனால இங்கே குறையுது. இந்த அந்த இது இப்படி கொடுத்துருக்காங்க, புரியுதா? இப்போ எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு லெவலில் 2023 வந்து உலக பொருளாதார சதவீத வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 3.3% மட்டும்தான். ஓகேங்களா? எத்தனை? 3.3% தான். ஆனால் இந்தியாவில் பார்க்குறோம், இந்தியாவில் 2 டேட்டா இருக்குது. 2022-23 7.6, 2021-22 7.6, 23-24 வந்து 9.1, 9.1, 7ன்ற நான் வச்சுக்கோங்க, 9ன்ற நான் வச்சுங்க போதும். 22 எவ்வளவு? 7.6, 23-24 9.4, அடுத்து 24-25 6 ஆயிடுது, 6.48. ஓகேவா? புரியுதா? நல்லா நான் வச்சுக்கோங்க. 22-23 வந்து கொஞ்சம் வேகாதான் இருக்கும், படிச்சுங்க. 7, 9, 6, சரிங்களா? 7, 9, 6 நான் வச்சுக்கோங்க. 7, 9, 6 796 அப்படின்னு வச்சுக்கோங்க. 796 7 2022-23 7 இருக்குது. அது 0.6 அதெல்லாம் தேவையில்ல. அடுத்து 2024-25 வந்து 23-24 வந்து 9 இருக்குது. 24-25 வந்து 6.48 இருக்குது. ஆனால் தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா பில்டிங் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் பாலிசிஸ். நம்ம வந்து நல்ல சரியான உட்கட்டமைப்பு வசதியை போட்டனால ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், building on a strong foundation of inclusive policies, Tamil Nadu has demonstrated remarkable economic resilience, constitutionally achieving the growth rate 8% more or since 2021 to 2022. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பேஸ் நம்மளோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா 2021-28 நம்மளோட க்ரோத் ரேட் 8% வந்து குறையவே இல்லை. மோர் தென் எது வரைக்கும்? 2024 to 25 வரைக்கும். புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் உலக லெவலில் பார்த்தோம்னா இந்த அரசியல் பதற்றத்தினால 3.3 வந்துடுது. அடுத்து இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 22-23 7, 23-24 9, 22-24-25 6. அடுத்து தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தனால, பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனால் 2021-22 8% குறையவே இல்லை, ஒரே 8% இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளடக்கிய கொள்கையின் வலுவான அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பொருளாதார மீள்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கனால தான் இருக்குது இதெல்லாம் நடக்குது. 2021-22 முதல் 8% அல்லது அதுக்கு மேற்பட்ட வீதங்களை தொடர்ந்து அடைந்துள்ளது. 2024-25 ஆண்டில் மாநிலம் 8%க்கும் அதிகமான வளர்ச்சி வீதத்தை பராமரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இப்போ 35 பாயிண்டில் மொதல் பாயிண்ட் படித்தாச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி வந்து 2024 வந்து ரொம்ப ஃபேஸ் ஆச்சு. எதுனா குளோபல் ஹெட்வைன்ஸ்னு ஒன்றும் இல்லை, நிறுவனம் இருக்கும், நிறுவனத்துலேருந்து உற்பத்தி கம்மியாக வரும். அது போக என்னென்னா பேண்டமிக் தொற்று நோய் கப்புல்டு வித் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அரசியல் பதட்டங்கள் மற்றும் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ், தீவிர வானிலை, இதெல்லாம் சேர்ந்து எதில் அஃபெக்ட் பண்ணுன்னா ஃபுட் செக்டாரையும் எனர்ஜி செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஃபுட் செக்டாரும் எனர்ஜி செக்டாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே அஃபெக்ட் பண்ணுது. அதன் அடிப்படையில் எக்கனாமிக் க்ரோத் ரேட் பார்க்குறோம் அப்படின்னா உலக லெவலில் வந்து 2023 3.3% இருக்குது. ஆனால் இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தோன்னா 2022-23 7 இருக்குது. அடுத்து வந்து 7ஓட 2 9, 23-24 9 இருக்குது, 24-25 6 இருக்குது, 7 9 6. தமிழ்நாடு என்ன பண்ணுன்னா 2021 2021-22 8% வந்து அடைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ 2024-25 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பார்க்குறோம் அப்படின்னா எப்படி தமிழ்நாடு வந்து முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லைனை பாருங்கள்.
ஒரு மாநிலம் ஒரு உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி பாதையில் தன்னை நிறுத்து கொள்ள உதவின. அப்படின்னா எதெல்லாம் உதவுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சோஷியல் அந்த பாலிசிகள், தமிழ்நாடு ப்ராக்ரஸிவ் சோஷியல் பாலிசிஸ் அண்ட் ரொபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் have enabled the state to place itself on elevated economic development trajectory. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ராஜெக்டரிக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் பாலிசிஸ் சமூக கொள்கைகள், ப்ராக்ரஸிவ் சோஷியல் பாலிசிஸ் அண்ட் ரொபாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வலுவான உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணாவது லார்ஜ் ஸ்கில்டு லேபர்ஸ் அதிக திறன் கொண்ட தொழிலாளர் படை. இது எல்லாமே நம்ம பொருளாதார வளர்ச்சி பாதையில் வந்து நிலைநிறுத்துறதுக்கு வந்து ரொம்ப உதவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்தாகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பொறுத்துக்க அந்த எது முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரியில் கேட்பாங்க. ஒன்று சமூக கொள்கை, வலுவான உட்கட்டமைப்பு செய்தி, தொழிலாளர் படை, இதெல்லாம் கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்ரஸிவ் சோஷியல் பாலிசிஸ், ரொபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸஸ். சமூக கொள்கைகள், வலுவான உட்கட்டமைப்பு வசதி, அதிக திறன் கொண்ட தொழிலாளர் படை. ஓகேங்களா? இதுதான் தமிழகத்தை வந்து பொருளாதாரத்தை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வச்சுருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடோட அமைவிடத்தை பற்றி சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரியும். வித் ஜஸ்ட் 4% ஆஃப் இந்தியா லேண்டு. இந்தியாவில் வந்து 4% ஷேர் பண்ணுறோம். இந்தியாவோட லேண்ட் ஏரியாவில் 4% ஷேர் பண்ணுறோம். இதுதான் இந்தியா லேண்டில் 4% ஷேர் பண்ணுறோம். 6% ஆஃப் த கண்ட்ரி பாப்புலேஷன். 4% இடத்த இது பண்ணுறோம். 6% வந்து மக்கள் தொகை இது பண்ணுறோம். ஆனால் ஜிடிபி எவ்வளோ கொடுக்குறோம்? 9.21% டு த நேஷ்னல் ஜிடிபி. 2023-24 எவ்வளோ ஜிடிபி நம்ம கொடுக்குறோன்னா 9% கொடுக்குறோம். 9.21%. இப்போ 100 ரூபா வந்து ஜிடிபியில் மூலம் வருமானம் போகுதுன்னா 9 ரூபா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் போகுது. 9 ரூபா 21 பைசா. எவ்வளோ? 100 ரூபா வந்து இது வந்து போகுதுன்னா 9 ரூபா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகுது. ஓகேங்களா? இதான் வச்சுக்கோங்க. இந்தியா லேண்ட் ஏரியா எவ்வளோனா 4%, கண்ட்ரி பாப்புலேஷன் எவ்வளோனா 6%. 2023-24 படி ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 9.1%. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 4%, 6%, 9.21%. 4% அப்படின்ற இந்தியாவோட லேண்ட் ஏரியா, 6%ன்ற கண்ட்ரியோட பாப்புலேஷனு, 9.21%ன்றது கான்ட்ரிபியூட்டட் ஜிடிபி, நேஷனல் ஜிடிபி இன் 2023-24. 23-24 ரொம்ப முக்கியம். 2023-24 வந்து எத்தனை சதவீதத்தை நம்ம பாஸ் பண்ணுறோம்னா 9.21% வந்து நம்ம ஷேராக இருக்குது ஜிடிபியா. இந்தியாவின் நிலப்பரப்பில் வெறும் 4% மற்றும் நாட்டின் மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்ட தமிழ்நாடு 2023-24 ஆண்டு தேசிய முக்கிய உள்நாட்டு உற்பத்தியில் 9.21% பங்களித்துள்ளது. ஓகே, முடிஞ்சா? அடுத்து இட் இஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் கரண்ட் ப்ரைஸ் ரீச்டு 22.22 lakhs crores in 23-24, posting a nominal growth rate of 13.71% and real growth rate of 8.33%. இப்போ 2023 வந்து ஜிடிபி எவ்வளோ ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 9.21% பார்த்தோமா. அப்போ மொத்தம் மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அமௌண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா 27.22 லட்சம் கோடியும். எத்தனை கோடி? 27.22 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்குறோம். மொத்தம் மாநில உள்நாட்டு உற்பத்தி ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் எத்தனை லட்சத்தை உற்பத்தி பண்ணுறோம்? 27.22 லட்சம் கோடி. அப்படியே மனப்படம் பண்ணிடுங்க. 2023-24 கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எப்பயும் போட்டு வந்துடணும். நாமினல் க்ரோத் ரேட் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து 13% வளர்ச்சி வீதம் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோ வந்திருக்கோம்னா 8.3% வந்திருக்கு. அதான் நாமினல் க்ரோத் ரேட்டு. ரியல் க்ரோத் ரேட் வந்து 8.3%. ஃபிக்ஸிங் வந்து ஒரு 5 குறைஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு இருந்தாலும் 8க்கு மேலே வந்துருச்சு. 8.33%. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தற்போது விலையில் என்னென்னா அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தற்போது விலையில் எத்தனை கோடினா 27.22 லட்சம் கோடி. 22 முடியுதா அப்படின்னா 23-24 ஆரம்பிக்கணும். 23-24 தமிழ்நாட்டோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 27.22 லட்சம் கோடி. நம்மளோட நாமினல் க்ரோத் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 13.21%. உண்மையான அந்த ரியல் க்ரோத் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.3%. இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லாக டேட்டாவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட் என்னென்னா நமக்கு வந்து இப்படி எக்கனாமிக் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மொத்தம் நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே
இந்த 35 பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். மொத்தம் 35 பாயிண்ட்டு. இதில் 2வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம தமிழ்நாடு ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு 3 காரணம். ப்ராக்ரெசிவ் சோசியல் பாலிசி, சமூக கொள்கைகள், ரொபாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், உள்கட்டமைப்பு வசதிகள், வலுவான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் லார்ஜ் ஸ்கில்டு லேபர்ஸ், அதிக திறன் கொண்ட தொழிலாளர் படை. இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் இருக்கனால பொருளாதாரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4% ஆஃப் இந்தியா லேண்ட் ஷேர், இந்திய நிலப்பரப்பில் 4% ஷேர் பண்ணுறோம். மக்கள் தொகை வந்து 6% ஷேர் பண்ணுறோம். ஆனால் ஜிடிபி மட்டும் எவ்வளோ பண்ணுறோம்? 9.21% வந்து ஷேர் பண்ணுறோம் 2023-24. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2023-24 வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோனா 27.22 லட்சம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற டேட்டா மனப்பாடம் பண்ணிங்க. 27.22 லட்சம். நம்மளோட நாமினல் க்ரோத் ரேட்டு 13% எதிர்பார்த்தோம். ஆனால் 8.3% வந்திருக்கு. ஓகேங்களா, 2வது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 3வது பாயிண்ட் ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்றுமதியாளராக வந்து எதில் முக்கிய ஏற்றுமதி, நம்ம எக்ஸ்போர்ட் எது அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா 3 பண்ணுறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து வந்து ஜவுளி, அடுத்து வந்து லெதரு, தோல். த மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் ரெஸ்பெக்டிவ் டு த குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமொபைல்கள் மற்றும் ஆட்டோ கூறுகள், ஜவுளி மற்றும் தோல் ஆகியவற்றின் முக்கிய ஏற்றுமதியாளராக மாநிலத்தின் பொருளாதாரம் உலகளாவிய சந்தை போக்குகளுக்கு ஏற்ப செயல்படுகிறது. இது இந்தியாவின் வளர்ச்சி முறையை விட உலகளாவிய பொருளாதார ஏற்ற இறக்கங்களுடன் அதிக தொடர்பை காட்டுகிறது. இது இங்கிலீஷில் பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்போர்ட் எது பண்ணுறோம்? ஆட்டோமொபைல்ஸு, டெக்ஸ்டைல்ஸ், லெதர், இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த ஸ்டேட் எக்கனாமிக்ஸை வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில பொருளாதாரத்தை வந்து எதோட கார்லேட் பண்ணுது? உலகளாவிய பொருளாதாரத்தோட கார்லேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நமக்கு வந்து தொடர்பாக காட்டுது. இந்தியாவோட இல்லை, உலகளாவியத்தில் நம்ம இங்கே இது பண்ணுறனால இதுலேருந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டில் வந்து எதெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கணும். ஆட்டோமொபைல்ஸ், இது இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர்ஸ். இது மூணுமே இந்த எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்டேட்டோட எக்கனாமி வந்து உயருக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். 3வது ஒன்றும் இல்லை. அடுத்து 4வது பாருங்கள். இது மனப்பாடம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து தனிநபர் பெர் கேபிட்டல் இன்கம் சொல்லுவாங்க. இன் 2022-2023 தமிழ்நாடு பெர் கேபிட்டல் இன்கம் வாஸ் 2.8 lakhs, 1.6 times நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் 1.69 lakhs. ஒன்றும் இல்லை, 2022-23 வந்து பெர் கேபிட்டல் தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2.78 லட்சம். ஓகேங்களா, 2.78 லட்சமாக இருக்குது. ஆனால் 2.78 லட்சமாக இருக்குது. ஆனால் தேசிய சராசரி வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.69 இருக்குது. 1.69 இதுதான் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மடங்குனா 1.6 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. தேசிய சராசரியோட நம்மளோட தமிழ்நாட்டு சராசரி வந்து 1.69 மடங்கு அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ண வேண்டியது. என்ன மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஃபஸ்ட்னா 2022-23 தனிநபர் வருமான எவ்வளவு? 2.78 லட்சம் நம்ம தமிழ்நாட்டோடது. இந்தியாவோடது எவ்வளவு? 1.69 லட்சம். இந்த எத்தனை மடங்கு வேரி ஆகுது அப்படின்னா 1.6 மடங்கு வேரி ஆகுது. அடுத்து தனிநபர் வருமானத்தில் வந்து தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குன்னா 4வது மாநிலமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். திஸ் மேக்ஸ் த தமிழ்நாடு த 4th largest ஸ்டேட் இன் த பெர் கேபிட்டல் இன்கம். இந்தியாவிலே 4வது பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக உள்ள மாநிலங்களில் நம்ம எத்தனை இடத்துல இருக்கோமோ 4வது இடத்துல இருக்கோம். 2022-23 நம்மளோட வருமானம் எவ்வளோ அப்படின்னா தனிநபர் வருமானம் எவ்வளோன்னா 2.78 லட்சம். தேசிய சராசரினா 1.69 லட்சம். எவ்வளோ மடங்கு வித்தியாசம்னா 1.69 மடங்கு ஆகும். எல்லாமே கூட்டுலகை வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிச்சிருங்க. ஓகேங்களா, 4வது. அடுத்து 5வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, கர்நாடகா இதெல்லாம் என்னென்னா ஒரு சிட்டியை மட்டும் மையப்படுத்தியிருக்கும். இப்போ கர்நாடகா கர்நாடகானா பெங்களூரு, மேற்கு வங்கம்னா கொல்கத்தா, மகாராஷ்டிரா அப்படின்னா மும்பை,
இந்த மணி அந்த மணி இதிலெல்லாம் ஃபுல்லாத்துலேயும் அந்த ஒரு சிட்டியை மையப்படுத்தியே அதோட பொருளாதார நடவடிக்கைகளாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு சிட்டி இருக்குது. உதாரணம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த பின்னலாடைகள், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம். இன்னொரு சேலம்னா அந்த மஞ்சள், ஈரோடு அந்த இதெல்லாம். கோயம்புத்தூர்னா அந்த பின்னலாடை இண்டஸ்ட்ரி ஏரியா. மதுரையில் வந்து அந்த மல்லி. திருப்பூர் வந்து பின்னலாடைகள். திருச்சி இந்த பெல்லு. இப்படி மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு வந்து பல்வேறு நகரம் சேர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இப்படிலாம் இதனாலேயும் நம்ம வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது மனப்பாடம் பண்ண வேண்டியது 6ஆம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் 23-24 த சர்வீசஸ், அதாவது டெரிட்டரி, 3ஆம் நிலை சர்வீஸ்ன்றோம்ல, டெரிட்டரி செக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் 53.63% ஆஃப் த ஸ்டேட் வேல்யூ ஆடட். Followed by secondary state 33.37% and primary sector 13%. இது அப்படியே நீங்கள் நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம 2023-24 வந்து மாநிலத்தோட மொத்த மதிப்பு கூட்டலை வந்து எதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு 3 துறை இருக்கும். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார்னு சொல்லி 3 இருக்கும். இதில் வந்து எது அதிக பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022-23 காலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் செக்டார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 53%, 53.63%. அதுக்கப்புறம் என்னென்னா செகண்டரி, 2ஆம் நிலை துறைகள் அப்படின்ற செகண்டரி செக்டார் தான் 33%. அடுத்து பிரைமரி செக்டார்ன்ற முதன்மை துறைகள் 13%. இது நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெரிட்டரி, 2வது செகண்டரி, தேர்டு வந்து பிரைமரி. 53.63%, 33.37%, 13%, 23-24 காலாண்டு. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்த எழுத்துக்கள் 30 சொல்லுவோம்ல. அது மணி இந்த டேட்டாவை அந்த மணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2023-24 வந்து இப்போ டெரிட்டரி செக்டார் வந்து 53.63, செகண்டரி செக்டார் வந்து 33.37, பிரைமரி செக்டார் வந்து 13. அப்படி டேட்டா மனப்பாடம் பண்ணிக்கணும் 2023-24. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. As in developed economies, if the state is secondary sector, இது ரொம்ப முக்கியம். State is secondary sector, 2ஆம் நிலை துறைகள், secondary sector share increased by about 5% of employment prospect will likely improve further. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வளர்ந்த பொருளாதாரங்களைப் போல மாநிலத்தோட ஒரு 5% செகண்டரி செக்டார் வேலை மட்டும் 5% மட்டும் கூடிருச்சு அப்படின்னா வேலைவாய்ப்புகள் வந்து மேலும் மேம்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. செகண்டரி செக்டரை வந்து 5% நீங்கள் கூட்டணும். நீங்கள் 5% நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம தமிழ்நாடு வந்து வேலைவாய்ப்புலேயும் அதிகமாக மேம்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் பிளானிங் கமிட்டி வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குது. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் அது ஃபுல்லாமே. வளர்ந்த பொருளாதாரங்களை போல as in developed economies, if the state is secondary sector share increased by about 5% of employment prospect will likely improve further. 5% அதிகரித்தா வேலைவாய்ப்புகள் மேலும் மேம்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் வச்சுங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 6ஆம் பாயிண்ட்டு, தேர்ட் செக்டார் வந்து 53.63 கான்ட்ரிபியூட் பண்ணுது மதிப்பு கூட்டலில். செகண்ட் செக்டார் வந்து 33.37, ஃபஸ்ட்டு செக்டார் வந்து 13. ஓகேங்களா? இப்போ செகண்ட் செக்டாரில் இதில் கேட்கலாம், வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு எந்த செக்டாரில் வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டாரை வந்து 5% அடிச்சுன்னா வேலைவாய்ப்புகள் வந்து மேலும் மேம்படும். ஏன்னா வேலைவாய்ப்பின்மைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சிலபஸே பார்ப்போம். அதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னா முக்கியமான ஸ்கீம் அது. ஓகேங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. மிகவும் தொழில்மயமான 7ஆம் பாயிண்ட், மிகவும் தொழில்மயமான மற்றும் நகரமயமாக்கப்பட்ட பொருளாதாரமாக தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள் $1 மில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைத்துள்ளது. இது நம்ம 2021 நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்தோடனே எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் இது. 2030க்குள்ளே நம்ம $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நம்ம அடையணும். அதான் நம்ம தமிழ்நாட்டோட நோக்கம் அப்படின்னு சொல்லி எய்ம் வச்சுருந்தாங்க. அது சொன்னால் மட்டும் நமக்கு போதாது, நம்ம அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா,
$1 trillion பொருளாதாரம் வந்து $1 trillion பொருளாதாரம் வந்து எந்த ஆண்டுக்குள்ள நம்ம அடையணும் அப்படின்னா 2030 இது நமக்கு ஒரு பாயிண்ட்டு. இது எப்படிலாம் அடையணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. வித் இஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் தமிழ்நாடு ஷால் அக்கம்பலைஸ் திஸ் ஃபீட் த்ரூ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டு பிளான் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டு அட்ரஸ் சேலஞ்சஸ் லைக் ஒரு சில நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2030 வந்து $1 trillion இருக்குது. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும். என்னென்னா லைக் கிளைமேட் சேஞ்சஸ் பருவநிலை மாறுபாடு, டெமோக்ராஃபிக் ஷிஃப்ட் மக்கள் தொகை மாற்றங்கள், அதாவது மாற்றம் இடமாற்றம், டெக்னாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அண்டு சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் லேண்ட்ஸ்கேப். நம்ம வந்து 2030 $1 trillion இதுனால் இந்த இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். இதெல்லாம் முடித்தோம்னா அந்த சாதனை அடையலாம். என்னென்ன அப்படின்னா காலநிலை, மக்கள் தொகை மாற்றம், தொழில்நுட்ப சீர்குலைவுகள் மற்றும் மாறிவரும் வேலைவாய்ப்பு நிலப்பரப்புகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நம்ம திட்டமிடணும். அதான் போட்டிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டு அட்ரஸ் சேலஞ்சிங். இதுக்கெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடணும். இப்போ காலநிலை மாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பாலிசி நோட்டை படிச்சிருப்போம். அப்போ காலநிலை கிராமங்கள், அதாவது கிளைமேட் சேஞ்ச் வில்லேஜ்னு சொல்லியே ரெடி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பருவநிலை வந்தாலும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு அந்த வில்லேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது. இப்போ சுனாமி வந்துச்சுன்னா அப்படின்னா மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா அந்த மீனவ கிராமங்கள் வந்து சுனாமி வந்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த போகிறாங்க. அந்த காலநிலை மாற்றம், மக்கள் தொகை மாற்றங்கள், டெக்னிக்கல் இதாக ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி டிஸ்டர்பன்ஸ் அண்ட் சேஞ்சிங் த எம்ப்ளாய்மெண்ட் லேண்ட்ஸ்கேப். வேலைவாய்ப்பு நிலப்பரப்புகள், மாறி வரும் வேலைவாய்ப்பு நிலப்பரப்புகள் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணணும். இப்படிலாம் பண்ணோம்னா 2030 என்ன பண்ணிடலாம், நம்ம $1 trillion அடைஞ்சிடலாம். அடுத்து த தமிழ்நாடு ஆல்சோ நீட் டு கான்சன்ட்ரேட் டெவலப்பிங் த ரூரல் என்டர்பிரினர்ஷிப் டு ஸ்ப்ரிட் க்ரோத் அக்ராஸ் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஸ்டேட். அதுக்கு ஒன்று பண்ணியாச்சு. இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா மாநிலத்தின், அதாவது கிராமப்புற தொழில் முனைவோரை எல்லா பக்கமும் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்டத்தில் வளர்ச்சி எடுக்கிறதுக்கு வந்து கிராமப்புற தொழில்புற வளர்ப்பதில் வந்து தமிழ்நாடு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குது ஸ்டேட் பிளானிங் கமிஷனு. நீங்கள் 2030 வந்து $1 trillion பொருளாதார இலக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை மட்டும் எய்மாக வைக்கக்கூடாது. அதுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த கிளைமேட் சேஞ்சு, அந்த மக்கள் தொகை மாற்றம், தொழில்நுட்ப சீர்குலைவுகள் மற்றும் மாறி வரும் வேலைவாய்ப்பு ஏற்றாப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போடணும். ரெண்டாவதுன்னா கிராமப்புற தொழில் முனைவர் வந்து வளர்க்கணும். அதை வந்து அதன் மூலமாக மாவட்டத்தோட வளர்ச்சியை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2030 வந்து நம்ம $1 trillion வந்து நமக்கு அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிப்பதன் மூலம், அதாவது the state should leverage its demographic advance by increasing the skill endowment of youth, encouraging the women to participate in workforce and promoting high value manufacturing and services including frontier technologies. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் இதுவும் பண்ணணும். இளைஞர்கள் திறன் மேம்பாட்டை அதிகரிப்பதன் மூலமும் பெண்கள் பணியாளர்கள் அதாவது பெண்கள் வந்து வேலையில் பங்கேற்கிறத ஊக்குவிப்பதன் மூலமும் எல்லைப்புற தொழில்நுட்பங்கள் உட்பட உயர் மதிப்புள்ள உற்பத்தி சேவைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் அதிக மதிப்புள்ள சேவை மற்றும் உற்பத்தி மற்றும் சேவைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் மாநிலம் தனது மக்கள் தொகை நன்மைகளை பயன்படுத்த வேண்டும். நம்மளோட மக்கள் தொகை இருக்குல்ல, தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை வச்சு இதெல்லாம் பண்ணணும். இளைஞரை யூஸ் பண்ணணும், பெண்களை வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லணும், அந்த உற்பத்தி சேவை வந்து ஹை லெவலில் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம 2030 என்ன பண்ணலாம், $1 trillion பொருளாதார இலக்கை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து 5வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஹேட்டனிங் டு நோட் தட் the Tamil Nadu has already started on this growth path with policy for the growth. ஏற்கனவே growth ஆகிட்டு இருக்கு. எதில் நம்ம பாலிசினால ஏற்கனவே growth ஆகிருக்கு. எதுனா செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எதுலாம் செமிகண்டக்டர் ஃபீல்ட்லையும் எலக்ட்ரானிக் ஃபீல்டையும் ஃபீல் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுன்னா கிரியேட்டிங் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் டு expand the sectors like electronics, IT and ITES. அடுத்து வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி.
என்ன சொல்கிறாங்கன்னா, செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட மின்னணு துறைக்கான கொள்கையுடன் தமிழ்நாடு ஏற்கனவே இந்த வளர்ச்சி பாதை தொடங்கிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம், தளவாடங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளை விரிவுபடுத்துவதற்கான வணிக சூழலையும் இது உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 அடைய போகிறதுக்கு நமக்கு அஸ்திவாரம் போட்டாச்சு அப்படின்றாங்க. எப்படி அஸ்திவாரம்னா, ஏற்கனவே நம்ம செமிகண்டக்டரும் இந்த மின்னணு துறையிலையும் நம்ம ஒரு பாலிசி மூலமாக கொண்டு வந்துட்டோம், வளர்ச்சி பாதையில் போயிட்டோம். இன்னும் நம்ம இது என்ன இது நமக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண உதவுது. எதில் எக்ஸ்பேண்ட் பண்ண உதவுதுன்னா, மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தளவாடங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளை விரிவுபடுத்துவதற்கு வணிக சொல்லை உருவாக்கியுள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 7ஆம் பாயிண்ட் மட்டும் ரிவிஷன் பண்ணிடுவோம். அடுத்து 8, 9, 10 அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அடுத்த டேட்டா வருது, மனப்பாடம் பண்ணுற மணி. சரிங்களா? இப்போ 7ஆம் மட்டும் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த 7ஆவதோட நோக்கம் என்ன அப்படின்னா, 2030 நம்ம $1 ட்ரில்லியன், இதெல்லாம் இந்த ட்ரில்லியன் டாலர் அப்படின்றத நல்லா வச்சுக்கோங்க. $1 ட்ரில்லியன் நம்ம அடையணும்னு சொல்லி நோக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ரெடி பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, காலநிலை மாற்றம், மக்கள் தொகை மாற்றம், தொழில்நுட்ப சீர்குலைவு மற்றும் மாறிவரும் வேலைவாய்ப்பு நிலப்பரப்புகளை எதிர்த்தாப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சுருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, கிராமப்புற தொழில் முனைவர் நம்ம வளர்க்கணும். அந்த வளர்த்துறதுனால மாவட்ட அளவில் வளர்ச்சியை கொண்டு வரணும். இந்த வளர்ச்சி அந்த 2030 $1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை கொண்டு வரது யூஸ் ஆகும். 3ஆவது பாயிண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 பேர்த்தை ரொம்ப உபயோகப்படுத்தணும். இளைஞரோட திறனை மேம்படுத்தணும். பெண்களை பணியிடங்கள் அவங்களோட பங்கேற்பு ஊக்குவிப்பு அதிகரிக்கணும். அடுத்து நம்மளோட சர்வீஸும் நம்மளோட உற்பத்தி ப்ரொடக்ஷனும் ஹை லெவலில் இருக்கணும். அடுத்து 4 என்னன்னா, நம்ம ஆர்கனைஸ் செமிகண்டக்டர் இதில் எல்லாத்தையுமே நம்மளோட பாலிசி ஸ்டேட் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மின்னணுவியல் அதெல்லாம் நமக்கு ரொம்ப உற்பத்தியாக இருக்குது. மின்னணுவியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம், தளவாடங்கள் இந்த துறையில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 8 பாயிண்ட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. 35 பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் PDF நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதிலேருந்து அப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.